வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில சங்கிகள் கதர்ன ஸ்டோரிய பார்க்க போறோம். ஒட்டுமொத்த சங்கிகளையும் கதற விட்ட பினராயி விஜயன் அவர்களுடைய முக்கியமான அறிவிப்பை பத்தி பார்க்க போறோம். என்ன நடந்துச்சுங்க? கேரளாவில் மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சங்கிகள் கதறிட்டு இருக்கிறாங்க. அப்படியான ஒரு அறிவிப்பை அங்க இருக்கிற முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது இந்தியாவிலே முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாநிலத்துல. அப்படி என்னையா பண்ணாரு அப்படின்றதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் உங்களுக்கு நல்லா தெரியும். தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம். இந்த வாக்காளர்களுடைய பேரை திருத்தம்ன்ற பேர்ல கோடிக்கணக்கான மக்களை வாக்கற்றவர்களாக மாத்தினாங்க. இந்தியாவிலே அதிகமான வாக்குகளை இழந்த மாநிலம் தமிழ்நாடு. அப்போ பெண்களை, சிறுபான்மை சமூகத்தை, எதிர்கட்சியினரை, இப்படி உழைக்கிற மக்களை இவங்களை எல்லாம் வாக்கற்றவர்களாக மாத்தினாங்க. சரிங்க, இப்ப வாக்க நான் திரும்ப சேர்க்கணும் அப்படின் போது, நீ இந்த ஊருக்காரர் தானா, அப்பனா ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துரு, நீங்க தான் குடியிருக்கணும், ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா. காசு கொடுத்தாதான் அந்த சர்டிபிகேட்டே கிடைக்கும். அப்படி காசு கொடுக்க முடியாம அந்த சர்டிபிகேட் எல்லாருக்கும் உடனே கிடைக்காம நிறைய பேரு சரியான நேரத்துல தன்னுடைய வாக்குக்கான அடையாள அட்டையை, நான் இந்த ஊருக்காரின் நேட்டிவ் சர்டிபிகேட்டை காட்ட முடியாம வாக்குகளை இழந்தாங்க. இப்படியான சூழலை பயன்படுத்தி கொண்டு பீகார்ல பாஜக ஜெயிச்சது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இங்கேயும் அதே தான் செஞ்சாங்க. கேரளாவில் இப்போ எஸ்ஐஆர் போயிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர் போயிட்டு இருக்கும் போது ஒரு அதிரடியான விஷயத்தை பினராயி விஜயன் அறிவிச்சிருக்காரு. என்ன தெரியுங்களா? இனி நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுக்காக நீங்க அலையாதீங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எப்படி தெரியுங்களாங்க? நான் பிறந்தது மதுரையில. இப்ப மதுரையில எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, நாங்க அங்க இருக்கோம். இப்ப மதுரையில தான் எங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் அதை நிரூபிக்கணும்னா அங்க போய் அந்த அட்ரஸ், அந்த அதுக்கான ஐடென்டி கார்டு, அதுக்கான எல்லாத்தையும் எடுத்து தயார் பண்ணி போய் ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். இந்த சர்டிபிகேட் நிரந்தரமானா இல்லை. இந்த சர்டிபிகேட் அப்ரூவல் பண்ணதா, அரசாங்கம் உறுதிப்படுத்தியதா, இந்த சர்டிபிகேட் எல்லா இடத்துலையும் காட்டி, இந்த பாருங்க நான் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டே வச்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூஃப் காட்டுறதுக்கு செல்லுமானா செல்லாது. செல்லாது. இது அரசாங்கத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட்லாம் கிடையாது. நான் அந்த ஊர்ல பிறந்திருக்கேன்னு காட்டிக்கலாம். அப்பப்ப அரசாங்கம் கேட்கிற முக்கியமான இடங்கள்ல இந்த சர்டிபிகேட் பயன்படுத்திக்கலாம். இது நிரந்தரமான தீர்வு தரக்கூடிய நிரந்தர அடையாள அட்டை கிடையாது நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இதுதான் சூழல். இந்த சூழ்நிலையில தான் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்க முடியாம பலரும் தங்கள் வாக்குகளை இழந்தாங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்க முடியாதனால பலரும் தங்களுடைய உரிமைகளை இழந்தாங்க. தங்களுக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய பல திட்டங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டு போனாங்க. இப்ப அரசு, கேரள அரசு பாக்குது. அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய பினராயி விஜயன் பாக்குறாரு, இதுக்கு ஒரு தீர்வு காணணுமே. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எஸ்ஐஆர் இப்ப போயிட்டு இருக்கு கேரளால. அப்ப நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அவங்களுக்கு தேவைப்படும். நிறைய போய் தெருவில் நின்று அலைஞ்சிருப்பாங்க மக்கள். அப்ப அவங்களுக்கு இது உணர வச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த சூழ்நிலையில தான் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நேட்டிவிட்டி கார்டு எப்படி ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்துச்சோ அது போல நேட்டிவிட்டி கார்டுனே கொடுத்துறது. இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எப்படி எல்லாம் வாங்கலாம்? பிறந்த ஊரா இருக்கு, நான் இங்கதான் ரொம்ப நாளா வாழ்றேன், வாங்கிக்கலாம். நான் வெளியூருக்காரனா இருக்கேன், ஆனா 20-30 வருஷமா இங்கதான் நான் இருக்கேன், வாங்கிக்கலாம். இப்படி நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? கார்டா கொடுக்க போறாங்க. அந்த கார்டை சட்ட ரீதியாக அங்கீகாரமுடைய கார்டாக கொடுக்க போறாங்க. நீங்க இதுவரை நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை அடிக்கடி வாங்கணும், அடிக்கடி அதை வாங்கி கொடுத்துட்டு தெரியணும். ஆனா இந்த கார்டு அப்படி இல்லை. இது நிரந்தரமான கார்டு. நிரந்தரமா உங்க போட்டோவை ஒட்டி உங்களுக்கு கையில ஒரு கார்டை கொடுக்க போறாங்க. அந்த கார்டை காமிச்சா, ஆமாயா நான் முதல்ல கேரளாக்காரன், நான் முதல்ல இந்த ஊருக்காரன், அதுக்கு இந்த போட்டோவோட சான்று இருக்கு, இந்தா புடிச்சுக்க அப்படின்னு இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அட்டையாக கொடுக்க போறாங்க. அதுக்கான சட்ட வரைவுகளை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க குழுவை போட்டு. இத பினராயி விஜயன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாரு. கடுமையான பிரச்சனை ஆகுது கேரளால. யாரால? சங்கிகளால. நீங்க மக்களை பிரித்தாழுகிற சூழ்ச்சி செய்கிறீர்கள், மக்களை பிரிக்கிறீங்க. அதனாலதான் நீங்க இந்த கார்டு கொடுக்க போறீங்க. யார் உங்ககிட்ட கார்டு கேட்டா? நீங்க ஏன் கார்டு கொடுக்குறீங்க? அதுக்கப்புறம் கேட்கிறாங்க, இதை எடுத்து நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம். என்னவா? முதல்ல என்ன சொல்றான்? பிரித்தாலும் சூழ்ச்சி. மக்களை கேட்கல, நீ ஏன் கொடுக்குற? மூணாவது என்ன சொல்ற? நான் கோர்ட்டுக்கு போவேன். நாலாவது என்ன சொல்றாங்க? நீங்க தேவையற்ற அச்சத்தை உண்டு பண்ணுகிறீர்கள், மக்கள்கிட்ட ஒரு பயத்தை உண்டு பண்றீங்க. உண்மைதானுங்க? நீங்க எஸ்ஐஆர் செய்யறீங்க. நீங்க எஸ்ஐஆர்ன்றதன் மூலமாக
குடியுரிமையை பரிசோதிச்சுட்டு இருக்கீங்க. நாங்க இந்தியர்கள் தானா என்பதை பரிசோதிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு, கணக்கெடுக்கிறதுக்கு, மக்கள் கணக்கெடுப்பு வேலைகளை ஒன்றிய அரசு செய்யும், மாநில அரசு செய்யலாம். ஆனா எதுக்காக தேர்தல் ஆணையம் செய்யுது? நாங்க இந்தியர்களான்றத. அப்ப இந்த இடத்துல நின்று அடிச்சு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுகிட்ட இருக்குல்ல. அதைத்தான் பினராயி விஜயன் செய்யறாரு. அதைத்தான் செய்யறாரு. அதுக்குதான் இந்த கார்டு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரே ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுக்காக அடிக்கடித்து போய் அலைஞ்சு திரிஞ்சு இவங்க மக்கள் தவிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். இனி அவங்க ஒரு நலத்திட்ட உதவியை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க துன்பத்தை நான் அறிஞ்சிருக்கேன். எனவே நான் சொல்றேன், இனி அவங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. ஒரு அரசினுடைய திட்டத்தை பெறுவதோ அல்லது ஒரு அரசினுடைய திட்டத்துல பங்கேற்பதோ அல்லது அவங்களுக்கு பிரச்சனையா ஏதாவது ஒரு ஐடென்டி கார்டு வேணும் அப்படின்னாலோ இந்த கார்டை நீங்க பயன்படுத்திக்கோங்க, தில்லா நில்லுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தி சங்கிகளை சங்கிலி அமைச்சிருக்காரு. ஒட்டுமொத்த சங்கிகளும் பதறிட்டு இருக்கு, கதறிட்டு இருக்குங்க. சங்கிகள் பதறினா அது நல்ல விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க.